ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பீஃப் சம்பல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான ஒரு 1/2 கிலோ பீஃப் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல இலகுவான கறியா பீஸா பார்த்து வாங்கிக்கிறீங்க. அப்பதான் பீஃப் சம்பல் செய்யறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ கறியை நல்லா ஸ்லைஸா அப்படி வெட்டியாச்சு, நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சுக்கிறணும். புழிஞ்சுட்டா தான் தண்ணி இருக்கக்கூடாது. இப்படி நல்லா வெட்டி எடுத்துக்கிறோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ பீஃபுக்கு நம்ம 1/2 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போட போகிறோம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப மஞ்சத்தூள் வேணாம். பீஃபுக்கு தேவையான உப்பு நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் போட்டுக்கிறங்க. இப்போது உப்புத்தூள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உடனே பொரிச்சிடலாம். எண்ணெயில் போட்டு எண்ணெயை சூட் பண்ணிக்கிட்டு எண்ணெயில் போட்டு இப்போ உடனே பொரிச்சிட போகிறோம். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க. இது ரொம்ப ஸ்பீடில் வச்சும் பொரிக்கவும் கூடாது, ரொம்ப ஸ்லிம்மாகவும் வச்சு பொரிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம இந்த பீஃபை பொரித்து எடுத்துக்கிறோன்னு. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறலாம். இந்த எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்க்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பீஃபை போட்டு நம்ம சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா ஈரப்பதம் இல்லாமல் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம சம்பல் செய்யறதுக்கு நல்லா இருக்கு. இப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஃப் பொரிச்சு எடுத்ததை இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த 1/2 கிலோ பீஃபுக்கு தேவையான வெங்காயம், பெரிய வெங்காயம் 150 கிராம், பூண்டு 50 கிராம், ஒரு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இது இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக பொரிக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது வெங்காயத்தில். ஈரப்பதம் இல்லாமல் இந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கிறேன்னு. இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. ஈரப்பதம் இல்லாமல் கிறிஸ்பியாக. இதோட இந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம் வெளியே. அடுத்து பூண்டு. இந்த பூண்டையுமே நல்ல ஈரப்பதம் இல்லாமல் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஈரப்பதம் இல்லாமல் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த காஞ்ச மிளகாயை மிக்சியில் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சிக்கிறங்க. இந்த குறகுறப்பாக ஆட்டி வச்சிருந்த மிளகாயை லேசாக வறுத்துக்கிடலாம். ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் சூடு வந்தால் போதும். அதோட
ஆஃப் பண்ணிடுங்க. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடலாம். கொஞ்சம் பிச்சு போடுங்க, பெருசாக இருந்தால் ஆடாது, அதனால் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறோங்க. இதை இப்போ போட்டு கொஞ்சம் நல்லா ஆட்டிக்கிடலாம். அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இது வந்து இப்படி ஈரப்பதம் இல்லாமல் அப்படி பொரிச்சாதான் ரொம்ப நாளைக்கு கெடாது. நம்மளுக்கு பீஃப் வந்து கெடாது, 1 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம் வெளியே. ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்தில் இந்த பீஃப் ஆட்டினது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் அப்படியே நொறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி கைகள்னாலேயே இப்படி நொறுக்கி விடுங்க. நல்லா கிறிஸ்பி அப்படி நொறுக்கி விட்டுட்டு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மாதிரி நொறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம கைகள்னாலேயே பிசைஞ்சு விடணுமா. நம்ம பீஃபுக்கு தான் வந்து உப்பு போட்டோம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் உப்பு சேர்க்கலை, அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பாதி லெமன் அதை அப்படியே புளிஞ்சு விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு இதை வந்து லேசான சூட்டில் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா சுற்றி வறுத்து விடணும். கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே அதெல்லாம் அந்த சூட்டில் போயிடுறது மாதிரி நம்ம நல்லா இப்படியே வதக்கி விடணும். இப்படியே வறுத்து விடுங்க. நல்லா சூடு வர்ற தட்டில், ரொம்ப சூடு வந்துட வேணாம், சும்மா லேசான சூடாக இப்படியே வறுத்து விடுங்க. இப்போ வீட்டுகளில் வந்து வெளியூர்களில் ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க பிள்ளைங்க. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து சரியான சாப்பாடு இது கிடைக்காது. அப்போ அதனால் சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு தயிர் சேர்த்து சோத்தில் இதை வந்து சைடிஷாக வச்சுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ரசத்துக்கு சாப்பிடலாம், சைடிஷாக எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. பருப்பானம் எல்லாத்துக்குமே நல்லா வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கு. இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போகையில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் கொடுத்து விடுங்க. 1 மாதத்துக்கு வீணாக போகாது. இதுக்கு வந்து நோம்பு வர்றது, சஃபருக்கு வந்து இதை வச்சுக்கிறலாம். நல்லா சைடிஷாக நம்மளுக்கு சமைக்க முடியாது ஒரு சில நேரங்களில். அப்போ இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தேவைப்படுறப்போ இதை எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம், சைடிஷாக சாப்பிட்டுக்கிறலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. சம்பல் ஆறிடுச்சு. நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.